எதனால எர்த் 838ல இருக்கக்கூடிய டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச அங்க இருக்கக்கூடிய இலுமினாட்டி மெம்பர்ஸ்லாம் அவங்க சேர்ந்து அவர் எலிமினேட் பண்ணியிருப்பாங்க. ஈவன் அவர் தானோஸை டிஃபீட் பண்ணியிருந்தாலுமே ஆக்சுவலா அந்த ஒரு விக்டரியை அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு வார்னிங் மாதிரி பார்த்திருப்பாங்க. ஏன்னா ஸ்ட்ரேஞ்ச் இந்த இடத்துல தன்னோட ஹீரோயிசமை வச்சு அவர் இந்த இடத்துல தானோஸை கில் பண்ணியிருக்க மாட்டாரு. அவரு டார்க் ஹோலை யூஸ் பண்ணியிருப்பாரு. அந்த ஒரு விஷயம் தான் மல்டிவர்ஸ்ல இருக்கிறதுலேயே ஒன் ஆஃப் த கரப்டட் மேஜிக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை யூஸ் பண்றவங்களை கொஞ்சம் கொஞ்சமா கரெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். அந்த ரீசனால அதுக்கப்புறமா அவருமே வந்து பாத்தீங்கன்னா மாறி இருப்பாரு. அதுக்கப்புறமா ட்ரீம் வாக்கிங் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. அண்ட் மத்த யூனிவர்ஸ்லயுமே அவர் போற மாதிரி இருந்திருக்கும். அவர் எப்பெல்லாம் அந்த மாதிரி செஞ்சிருக்காரோ அந்த எல்லா டைம்லயுமே மத்த யூனிவர்ஸ் கொலாப்ஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கும். அந்த ரீசனால ஒட்டுமொத்த ரியாலிட்டியுமே அழிஞ்சு போகிற நிலைமைக்கு வந்திருக்கும். அந்த ஒரு ரீசனால தான் அந்த இடத்துல இன்னொரு ஸ்டேஜ் அங்க வந்திருந்தாலுமே இலுமினாட்டி அவரை வந்து எங்கிருந்து வந்தாரு அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க வந்து யோசிச்சு பார்க்கல. அவங்கள பொறுத்த வரைக்கும் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அப்படின்றவர் வந்து ஒரு சொல்யூஷன் கிடையாது. அவருனாலதான் நிறைய உலகங்கள் வந்து பாத்தீங்கன்னா அழிஞ்சு போயிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் தான் அவங்க நினைச்சிருப்பாங்க. அந்த ஒரு ரீசனால தான் அவரையுமே அந்த இடத்துல கில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்திருப்பாங்க. ஆனா அவர் பண்ணதுக்காக அவரை கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கல. ஒருவேளை இவருமே இந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மாதிரியே மாறிடுவாரோ அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் இந்த இடத்துல அவங்க யோசிச்சிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.